ஒரு கதை கேட்போமா? A long time ago in Shivaganga, Tamil Nadu, there lived a brave little princess named Velu. ஒரு காலத்தில் சிவகங்கா அப்படின்ற ஒரு ஊரில், அது எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில், அந்த ஊரில் ஒரு தைரியமான பிரின்சஸ் வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அவங்க பேர் வேலு. She wasn't like other children. She loved riding horses, practicing சிலம்பம் and learning languages. அவங்க மற்ற குழந்தைங்க மாதிரி இல்லாமல் அவங்களுக்கு குதிரையில் சவாரி போகிறது, சிலம்பம் கற்றுக்கிறது, நிறையா டிஃப்ரெண்ட் லாங்குவேஜ் கற்றுக்கிறது, அந்த மாதிரிலாம் அவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு. யூஸ்வலாக குழந்தைங்க என்ன பண்ணுவாங்க, வெளில விளையாடுவாங்க, சொப்பு ஜாமா விளையாடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இவங்க டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி பண்ணுறது பிடிச்சிருந்தது அவங்களுக்கு. Everyone said Velu has the heart of a lion. Years passed and Velu became the queen of Shivaganga. எல்லாருக்குமே சொன்னாங்க, வேலுக்கு சிங்கம் மாதிரி மனசு, ரொம்ப தைரியமானவங்கள அப்படின்னு சொல்கிறத தான் அப்படி சொல்கிறாங்க. ரொம்ப நாளுக்கு அப்புறம், ரொம்ப காலம் இயர்ஸ் பாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அவங்க அந்த சிவகங்காவுக்கு ராணியாக ஆனாங்க. அவங்க பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம். Her people loved her, but one day the British army attacked her kingdom. மக்களுக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படி காலம் போயிட்டுருக்கும் போது ஒரு நாள் பிரிட்டிஷ் ஆர்மி அவங்களுடைய ஊரை ஆக்கிரமிச்சிட்டாங்க. To protect her younger daughter, Velu quietly left the palace and hid in the forest. அவங்களோட குழந்தைய காப்பாற்றுறதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க உடனே அவங்க போருக்கெலாம் போகாமல் அவங்க அமைதியாக அந்த பேலஸை விட்டு வெளியேறி அந்த காட்டில் போய் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. At night under the stars, she promised herself, I will return for my people. அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க வெளியேறி அப்படியே நாளை கழிக்காமல் அவங்க அந்த நாள் அன்றைக்கி நைட் நான் கண்டிப்பாக என் மக்களுக்காக நான் திரும்பி வருவேன் அப்படின்னு அவங்க ப்ராமிஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க எப்படி அதுக்கப்புறம் நாள் என்ன பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம். Instead of rushing into battle, Velu spent years preparing. She met friendly rulers, learned a new strategies and formed India's first women's army with the help of her loyal commander Quili. அவங்க உடனே என்னை வெளியேற்றிட்டாங்க அப்படின்ட்டு அந்த கோவத்தோட பிரிட்டிஷ் ஆர்மி கிட்ட சண்டைக்கு போருக்கு போகாமல் அவங்க நிதானமாக யோசித்து இன்னும் கொஞ்சம் அவங்களோட தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்டெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு புது வித்தையெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்க ஒரு நல்ல பிளான் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி க்ரியேட் பண்ணி, அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலே ஃபஸ்ட்டு உமன் வச்சு ஆர்மி க்ரியேட் பண்ணதும் அவங்க தானா. ஆர்மி க்ரியேட் பண்ணி அவங்க இன்னும் நல்லா ப்ரிப்பேர் ஆகிக்கிட்டாங்களாம். அவங்கள தயாராக்கிக்கிட்டாங்க போருக்கு. ஏன்னா பிரிட்டிஷர்ஸ்லாம் ரொம்ப அதிகமான மென் இருப்பாங்க போருக்கு. ஸோ அவங்களெல்லாம் அட்டாக் பண்ணணுன்னா நம்மளும் கொஞ்சம் ப்ரிப்பேர் ஆகிக்கணும்ல. ஸோ அவங்க ரொம்ப கொஞ்சம் நாள் எடுத்து அவங்களே ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு அவங்களுக்குன்னு ஒரு கூட்டம் அமைச்சிக்கிட்டு அவங்க எல்லாம் என்னென்ன பண்ணலாம் அப்படின்ற பிளான்லாம் போட்டாங்களாம். With calm courage, Queen Velu Nachiyar led her people forward and finally won back her kingdom. இவங்க நல்லா பிளான் பண்ணி நிறையா ஸ்ட்ராட்டஜிலாம் வச்சு சண்டை போட்டதுனால அவங்க அந்த போரில் வின் பண்ணிட்டாங்களாம். வின் பண்ணி அவங்களோட கிங்டம்மை அவங்க கைப்பற்றிக்கிட்டாங்க. The villagers lit lamp and whispered joyfully, our queen has returned. அவங்க திரும்ப வந்ததில் வில்லேஜர்ஸ் அங்கே இருக்கிற மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமாகி, எங்கள் குவீன் எங்கள் ராணி மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமாக அவங்க வரவேற்றாங்களாம். True bravery is calm, patient and full of love. ஸோ உண்மையான வீரம் அப்படின்றது நம்ம உடனே ஒருத்தவங்க அடித்தா திருப்பி அடிக்கிறதுல இல்லை, நல்லா அமைதியாக பேஷன்ஸாக இருந்து என்ன பண்ணணும் அப்படின்றத யோசித்து பண்ணி
அது மட்டும் இல்லாமல் யாருக்காக நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்றதையும் யோசித்து பண்ண அதுதான் உண்மையான வீரம் அப்படின்றாங்க.